இன்றைய பொருளாதார சூழலில், வாழ்க்கை சூழலில் இந்த சங்கம் மிக 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 சப்போர்ட் பண்ணலைன்னா அனாதைகளாக போக வேண்டிய சூழ்நிலை வரும். மேடையில் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 50 பேரில் 40 பேர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அந்த மொழி அப்படின்றத நீங்கள் பொதுவாக சினிமாவுக்கு ஒரு தனி மொழி, அந்த மொழியில் ஒர்க் பண்ணுங்கள், நிச்சயம் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இன்னைக்கு வந்து நிறைய வார்த்தைகள் நமக்கு தெரியாது. பிச் டெக் என்ன பண்ணுறது, நம்ம போய் கதை சொல்கிறது முன்னாடி நம்ம வந்து சௌத்ரி சார் கதை சொன்னோம், ராஜகண்ணு கதை சொன்னோம், இல்லை இப்ராஹிம் ராவத்தர் கதை சொன்னோம், யாருக்கோ வந்து ஐஸ்வரி சார் கதை சொன்னோம், தானு சார் கதை சொன்னோம். இன்றைக்கி நம்ம யாருக்கு கதை சொல்ல வேண்டியிருக்குன்னா, எங்கேயோ மும்பையில் இருக்கிற ஒருத்தருக்கு போய் கதை சொல்ல வேண்டிய, அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க தேர்தலில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர்கள், துணை செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர் அனைவருக்கும் தென்னிந்திய திரைப்பட ஒளிப்பதிவாளர் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தினசரி ஊழியர்கள் தங்களது சங்கத்தின் மீது வச்சிருக்கிற விசுவாசமும் பண்பும், அது மேலே அவங்க வச்சிருக்கிற அக்கறையும் சீஃப் டெக்னீஷியன் லெவலில் இருக்கவங்க ரொம்ப அசால்ட்டாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்றைய பொருளாதார சூழலில், வாழ்க்கை சூழலில் இந்த சங்கம் மிக 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 சப்போர்ட் பண்ணலைன்னா அனாதைகளாக போக வேண்டிய சூழ்நிலை வரும். எனவே இந்த வெற்றி பெற்ற பல இயக்குநர்கள் இந்த சங்கத்தின் உறுப்பினராகவே இல்லை என்பது ரொம்ப வருந்தத்தக்க செய்தி. நான் ஒரு இடத்துல போய் பேசும்போது, ஆமாம் சார் நாங்கள் சேரலை, ஏயா சேரலைன்னா அதுக்கு காரணம் சொல்ல தெரியல. செயற்குழு இந்த நம்பியை விட்டீங்கன்னா போய் நொங்கு எடுத்துருவான். அவன் ஒரு ஆளை ஒப்படைச்சிட்டிங்கன்னா போதும், போய் எலி தோட்டத்துக்குள்ள போனால் கூட அதை எப்படியாவது பிடிச்சி கொண்டு வந்து சேர்த்துருவான். அதை வந்து கொண்டு வந்து சேர்ந்து வணிக ரீதியாக வெற்றி பெற்ற இயக்குநர்கள் தங்களுக்கு பின்னாடி வர்ற அந்த சங்கத்து உறுப்பினர்களுக்கு மரணம் அடைந்தாலோ ஏதாவது ஒரு வகையில் அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணுற மாதிரியான ஒரு ஃபண்டை வந்து நீங்கள் ரைஸ் பண்ணணும். அதுதான் முக்கியமான வேலையை நாங்கள் வைக்கிறோம். அதை நாங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கேமராமேன் யூனியனில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் வந்து உயிரோடு இருக்கும்போதே 1.5 லட்ச ரூபா, 75 வயசு ஆயிடுச்சுன்னா 1.5 லட்ச ரூபா கொடுத்துட்றோம். 50,000 ரூபா அவரோட ஈமச்சடங்குன்னு வச்சுருக்கோம். இப்படி நாங்கள் ஒரு வேலையை பண்ணியிருக்கோம். நம்ம தயாரிப்பு உதவியாளர் சங்கம் மாதிரி 8 லட்சம் 10 லட்சம்லாம் கொடுக்குறதுக்கு நம்ம பத்தாது. அது அவங்க 600 1000 ரூபாய்க்கு ஆரம்பிச்சதுலேருந்து முன்னாடி 82 83 ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸ் யாராவது இறந்துட்டாங்கன்னா ஏவிஎம்ல எடிட்டிங்கில் ஒர்க் பண்ணுவாங்க. எவ்வளோட காசு வச்சிருக்க, நீ எவ்வளோ காசு வச்சிருக்க, நீ எவ்வளோ காசு வச்சிருக்க, காக்கா கூடி கரைந்து கூட்டத்துக்கு கூடுற மாதிரி அந்த தினசரி ஊழியர்கள் தங்களுடைய சக தோழன் இறந்துட்டான்னா அந்த ஈமச்சடங்கு காசு இருக்காதுன்னு தெரிஞ்சு உடனே அவங்க வந்து காசு சேர்ப்பாங்க. அதனால இன்னைக்கு அவங்க 8 லட்சம் 10 லட்சம் ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க. சினிமாங்கிற நிரந்தரமற்ற ஒரு தொழிலில் வரணும்னா நம்ம வந்து இயக்குநர் சங்கம் அவசியமாக அதை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்ட நன்றி, வணக்கம். 10 மாணவர்களுக்கு 10 கல்விக்கு டிகிரிக்கும் எம்பிஏ அல்லது எம்எஸ் அது முதுகலை படிப்புக்கும் 10 சீட்டு வந்து நமக்கு இலவசமாக இயக்குனர் சங்கத்துக்கு தருவதாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அது போக வேறு யாராச்சும் வேணும்னா ஒரு குறைவான மதிப்பெண் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா 50% கட்டணத்தில் வந்து 5 மாணவிகளுக்கு நமக்கு சீட்டு வழங்குவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு புரிந்துணர்வு மட்டுமில்லை, அவர் அவர் கூட பழகும்போது 1 நாள் 2 நாள் பழகும்போதே அவர் ரொம்ப எளிமையானவர், பண்பாளர். அந்த எஸ்ஏ கல்லூரிக்கு நம்ம போய் பார்த்த உடனே நானும் செல்வமணி சார், இப்போ நம்மோட சேர்ந்த செல்வமணி சாரும் வந்து பெப்சிக்காக ஒரு 15 சீட்டு அவரும் வாங்கிட்டார். மொத்தம் இப்போ முதல்ல இயக்குனர் சங்கத்துக்கு தனியாக சீட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு காரணமாக என்னுடைய அன்பு சகோதரர் எஸ்ஆர்எம் கல்லூரியில் அவர் முதல்வராக, நடிப்பு கல்லூரியில் முதல்வராக இருந்த அவர் தான். சாருக்கு வந்து நன்றி சார். உங்களை நாங்கள் மறக்க முடியாது. உங்கள் கல்லூரிக்கு எல்லா விதத்திலும் திரைப்பட கல்லூரி ஆரம்பிக்கிறாங்க. அந்த கல்லூரிக்கு எல்லா விதங்களிலும் திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் முன்னின்று உதவி செய்ய உங்களோடு பயணிக்கும் என்பதை உறுதியாக சொல்கிறேன். உங்கள் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு எங்களது இயக்குநர்களுக்கு மத்தியில் இயக்குநர்களிடம் அப்படியே அது என்ன சொல்லுவாங்க, அது ஒரு ட்ரைனிங்க்கு நாங்கள் இன்டர்ன்ஷிப் நாங்கள் வழங்குவோம் என்பதை உறுதி கோருகிறேன். உங்களுடைய இந்த பரந்த உள்ளத்துக்கும் அந்த அன்புக்கும் எங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் மிகுந்த மரியாதையும் அன்பும் செலுத்திக் கொள்கிறோம். நன்றி. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவிற்கு வருகை தந்து மேடையில் அமர்ந்திருக்கிற இயக்குனர் திலகங்களே, உறுப்பினர்களே, மீடியா நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். 2 நாட்களுக்கு முன்புதான்
அருமை சகோதரர் ஆர்.கே. செல்வமணி அவர்கள் என்னிடத்திலே தொலைபேசியிலே பேசி என்னை இந்த விழாவுக்கு அழைத்தார்கள். நிறைய விழாக்கள் இன்றைய தினமே நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. பட் அவர் கேட்டவுடனே நான் வந்தாக வேண்டும். ஏனென்றால் எங்களுக்குள் அப்படிப்பட்ட ஒரு நட்பு நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் அவருக்கு என்னால் நோ சொல்ல முடியவில்லை. இன்று உங்களிடத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். இயக்குனர் சங்கத்தினுடைய தலைவராக ஆர்.கே. செல்வமணி அவர்களும், செயலாளராக ஆர்.வி. உதயகுமார் அவர்களும், பொருளாளராக பேரரசு அவர்களும், மற்ற அனைத்து நிர்வாகிகளும் இன்றைய தினம் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இந்த விழாவிலே நான் கலந்து கொண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை அழைத்தமைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் வீட்டிருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 50 பேரில் 40 பேர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். எல்லார் பேரையும் சொல்லிட்டு இருந்தாக்கா 12 மணிக்கு ஷோ இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் இந்த மேடைக்கு புதுதல்ல, நிறைய தடவை வந்து பேசியிருக்கிறேன். பெப்சியில் ஆர்.கே. செல்வமணி சார் தலைவராக இருக்கும்போது இருந்துட்டு இருக்காரு. எவ்வளோவெல்லாம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த பதவியில் இருந்துட்டு இருக்கிறாருன்றது உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாது. ஆனால் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா நான் நிறைய பிரச்சனைகளுக்கு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். எல்லாத்துக்கும் ரொம்ப பொறுமையாக, ரொம்ப அழகாக, நிதானமாக எப்படி செய்யணுமோ அதை அப்படி கரெக்டாக பண்ணிட்டு அந்த பதவிக்கு உண்டான அனைத்து தகுதியிலும் பெற்ற ஒரே தலைவர் ஆர்.கே. செல்வமணி அவர்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அவர் இன்னைக்கு பெப்சியுடைய தலைவராக இருக்கின்ற காரணத்தினால் பெப்சியும் நன்றாக இயங்கி கொண்டிருக்கிறது. பெப்சியை கண்டால் அனைவருக்கும் ஒரு பயமும் இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் அவர் இயக்குனர் சங்கம் தான் அவருடைய தாய் சங்கம். அதனால் அதுலேயே அவர் இப்போது தலைவராக இருக்கிறாரு. அவருக்குடன் இருக்கும் ஆர்.வி. உதயகுமார் அவர்களும் பேரரசு அவர்களும் ஒற்றுமையாக இருந்து இந்த சங்கத்தை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய உதவி என்றென்றும் பெப்சிக்கும் இயக்குனர் சங்கத்துக்கும் இருக்கும் என்பதை தெரிவிக்க மட்டுமே நான் இங்கே வருகை தந்தேன். அதை தெரிவித்துக் கொண்டேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இங்க இன்னைக்கு ஒரு சிறிய நோட்டீஸில் வந்த நம்முடைய சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். போட்டி இல்லாமல் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து எங்களை தேர்ந்தெடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி. போட்டியோட வந்தா நம்ம ஒரு போட்டி என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சொல்லுவேன் நான், நம்ம சினிமாவில் நம்ம ஒரு டைரக்டர் போட்டி போடலாம். நம்ம படம் நல்லா இருக்கா, உங்கள் படம் நல்லா இருக்கா, பெட்டராக பண்ணுறதுக்கு வேணா போட்டி போடலாம். நமக்குள்ள போட்டி இருக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒன்று தான், நம்ம தப்பு என்ன நம்ம ரைட் என்னன்னு சொல்லிடுவோம். ஆனால் இப்போ என்னன்னா, இப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்ததால இப்போ பொறுப்பு அதிகமாகிடுச்சு. ஏன்னா நீங்கள் நம்பிக்கை வச்சு தேர்ந்தெடுத்திருக்கீங்க, அப்போ பொறுப்பு அதிகமாகிடுச்சு. எப்பவுமே எங்கிட்ட செல்வமணி அவர்களும் உதயகுமார் அவர்களும் பேரரசு அவர்களுக்கும் என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விக்ரமன் இந்தந்த இடத்துக்கு நம்ம போகிறோம், நீங்கள் வரீங்க, இப்படி நம்ம கேட்குறோம், இப்படி பண்ணுறோம் அப்படின்வாங்க. ஸோ நம்ம என்ன முடியுமோ, இப்போ 4 பேர் இருக்கோம். அதே மாதிரி ரவிக்குமார் இருக்கார். கண்டிப்பாக நாங்கள் எல்லாமே உங்களுக்கு துணையாக இருப்போம். அதுவும் துணை இயக்குனருக்கு கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்வோன்றதை நான் இந்த மேடையில் சொல்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இல்லைனா கூட, யாரும் சொல்லனா கூட, என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். நான் வெளியே சொல்ல மாட்டேன். அதனால் உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ, என்ன வேணுமோ, எப்போ வேணால் நீங்கள் வரலாம், கேட்கலாம்ன்றதை நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த பொறுப்பை நம்மக்கிட்ட கொடுத்ததால நாங்கள் நிறைய ஜாக்கிரதையாக நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாருக்கும் செய்யணும்னு நினைக்கிறோம். மற்றபடி நீங்கள் எல்லாமே நிச்சயமாக எல்லா லாங்குவேஜும் பண்ணுங்க. நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நான், நிறைய லாங்குவேஜ் பண்ணுங்கள். எல்லா லாங்குவேஜ்லேயும் நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக மற்ற மொழியிலையும் நீங்கள் போய் சேரணும், பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது சவுத் இந்தியன் ஃபிலிம்
டைரக்டர் அசோசியேஷன் அப்படின்றதுல தான் தமிழ் இயக்குனர் சங்கமும் இருக்குது. அதனால் ஹெசிடேட் பண்ணாதீங்க. நான்லாம் அப்படி பண்ணதால தான் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தியெல்லாம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணேன். அப்படி தான் பண்ணுறேன். அதனால் மொழி அப்படின்றத நீங்கள் பொதுவாக சினிமாவுக்கு ஒரு தனி மொழி, அந்த மொழியில் ஒர்க் பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கு வேலை கிடைக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம படிக்கும்போது நமக்கு தெரியும், நம்ம கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்டோ இல்லை நாமளே கூட கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவோம் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி தான் இந்த அணி நிற்கும்போது பாஸ் ஆயிடுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், எல்லாருமே ஜெயிச்சிருவாங்கன்னு தெரியும். ஆனால் இப்போ டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆகிருக்காங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து எல்லாருமே இந்த சீனியர் மெம்பர்ஸுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்போ செல்வமணி அவர்களை கேட்டுக்கிறேன், நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா மறுபடியும் நடத்தி அதில் ஒரு பெரிய ஃபண்டு கலெக்ட் பண்ணி நம்ம சங்க உறுப்பினர்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யுங்க. நாங்கள்லாம் உறுதுணையாக இருப்போம். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ எங்கள் மருத்துவ உதவி யார்ட்டையாவது கேட்குறதா இருந்தால் கூட நான் கூப்பிடுங்க, நான் அவசியம் வரேன். எனக்கு முந்தி மாதிரி இப்போ ஹெல்த் சரியில்லை, இருந்தாலும் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வரேன். இந்த சங்கம் மேன்மேலும் வளரணும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய பதவியேற்பு விழாவுக்கு வருகை தந்துள்ள சம்மேளன நிர்வாகிகளுக்கும் இணைக்கப்பட்ட சங்கங்களோட நிர்வாகிகளுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தை சேர்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும் விருந்தினராக வந்த திரு ஐஸ்வரி கணேஷ் சார் அவர்களுக்கும், எஸ்ஏ காலேஜோட நிறுவனர் சார் கரஸ்பாண்டன்ட் திரு வெங்கடேஷ் அவர்களுக்கும், தானு சாருக்கும், வருண்பதி சாருக்கும், நம்மளுடைய தலைமை தேர்தல் அதிகாரி திரு தர்வேஷ் சாருக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப சுருக்கமாக நான் சொல்கிறேன், ஏன்னா வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் கமலத்தட்டு ஒரு ஆளுங்க வந்து நிற்பார். அதனால் சுருக்கம். எல்லாருக்கும் நன்றி. மிக சிறப்பாக நாங்கள் எங்களால் அந்த பணியை பண்ணோம். 2-3 விஷயந்தான். இந்த விஷயத்தில் வந்து நாங்கள் ஒரு 25 பேர் தான் இப்போ நம்ம வந்து மந்த்லி உதவி கொடுக்குற மாதிரி இருந்தது. அதை எப்படியாவது வந்து ஒரு 100 பேர் ஆக்கணுங்கிறது தான் என்னோடய முயற்சி. அதில் வந்து இப்போ முதல் முயற்சியாக திரு ஐஸ்வரி கணேஷ் சார் மூலம் ஒரு 50 பேருக்கு ஏற்றிட்டோம். அதனால் ஒரு 75 ஆகிடுச்சு. அதனால் இன்னும் இவருக்கு நம்ம அடுத்த 2 மாதம் 3 மாதத்துக்குள்ள ஆரம்பிச்சு நம்ம எல்லாருக்கும் ஒரு அப்டேட் பண்ணணும். இப்போ சினிமாவில் என்ன இருக்கு, என்ன எக்யூப்மெண்ட் இருக்கு, அதை எப்படி கையாளுறது, அதனோட பேர் என்ன, அதனோட தன்மை என்ன, அதனோட பேட்டா என்ன, அதனோட வாடகை என்ன, இதை எவ்வளோ நாள் யூஸ் பண்ணணும், இது எல்லாமே வந்து நம்ம உறுப்பினர்களுக்கு அதை பரிச்சயம் பண்ணுறதுக்கும். இன்னைக்கு வந்து நிறைய வார்த்தைகள் நமக்கு தெரியாது. பிச் டெக் என்ன பண்ணுறது, நம்ம போய் கதை சொல்றது முன்னாடி நம்ம வந்து சௌத்ரி சார் கதை சொன்னோம், ராஜகனுக்கு கதை சொன்னோம், இல்லை இப்ராஹிம் ராவத்தர் கதை சொன்னோம், யாருக்கோ வந்து ஐஸ்வரி சார் கதை சொன்னோம், தானு சார் கதை சொன்னோம். இன்னைக்கு நம்ம யாருக்கு கதை சொல்ல வேண்டியிருக்குன்னா, எங்கேயோ மும்பையில் இருக்கிற ஒருத்தருக்கு போய் கதை சொல்ல வேண்டிய, அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. அவன் வரும்போது நம்ம முகம் அவங்களுக்கு தெரியாது. அப்போ பிச் டெக் அனுப்புங்கிறான். பிச் டெக்னா யாருக்கு தெரியுமா? நமக்கு 50% தெரியவே தெரியாது. அப்போ இதையெல்லாம் சரி பண்ணி அவங்கள ரெடி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இயக்குனர் சங்கம் இருக்குங்கிறத நம்ம நிர்வாகிகள் கூட எனக்கு புரிஞ்சுக்கணும். அதனால அனைத்து உறுப்பினர்களுக்கும் இது ஒரு கம்பல்சரி, இது வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி, இது ஒரு எஜுகேஷன் மாதிரி. இதை வந்து நம்ம சும்மா வந்து ஒரு தர்மசாபனம் மாதிரி வந்தால் சோறு போட்டோம் அமிச்சு அன்னசத்திரம் மாதிரி இது கிடையாது. அன்னசத்திரமாக இருக்கிறது அது இருக்கலாம், ஆனால் இது ஒரு கல்வி நிலையமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இயக்குனர் சங்கங்கிறது ஒரு கல்வி நிலையமாக இருக்கணும், அது ஒரு ஒழுக்கமான நிலையமாக இருக்கணும். அது அப்படி மாறிடுச்சுன்னா நிச்சயமாக நம்ம எல்லாரையும் வந்து பீட் பண்ண முடியும். இப்போ நான் படம் பண்ணணும்னு போகும்போது நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிறேன், நானே கற்றுக்கிறேன். சிவா சார் சொன்னார் இல்லையா, படம் பண்ண சொல்லி எனக்கு சொன்னார். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கதையை அடுத்த போகும்போது எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னா எனக்கே அவமானமாக இருக்கு. எனக்கு தெரியாத விஷயங்களே இன்னும் 50% இருக்கு. நான் எனக்கு தெரியலங்கிறதுக்கு நான் வருத்தப்பட மாட்டேன், வெக்கப்பட மாட்டேன். ஆனால் தெரிஞ்சுக்காமலே இருக்கிறது தான் முட்டாள்தனம். தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்காம இருக்கக்கூடாது. தெரியல, எனக்கு தெரியலங்கிறத தெரியலன்னு சொல்லுவோம். ஆமாம் சார், என் மைனஸாக இருக்கு. அப்போது நான் என் கேமராமேனை கூப்பிட்றேன், இதெல்லாம் என்ன விஷயம், இது எப்படி பண்ணுறது, எப்படி பண்ணுறது, ஆர்ட் டைரக்டர் கூப்பிட்றேன். அப்போது ஒரு கேமராமேன், ஒரு நல்ல ஆர்ட் டைரக்டர், ஒரு நல்ல டைரக்டர், ஒரு நல்ல ரைட்டர், நம்மளே வந்து நம்ம கதையை கொண்டு போய் டைரக்ட் பண்ணுங்கிற முதல்ல அந்த முட்டாள்தனத்தை விடுங்க. முதல்ல நம்மளே பண்ணும்போது அது நிச்சயமா நீங்க பண்ணலாம், நான் பண்ண வேணான்னு சொல்லலை, உங்க கதையை நீங்க பண்ணுங்க. ஆனா இன்னொருத்தர் கதாசிரியர் இருக்கும்போது அதுல நல்ல விஷயங்களை நம்மளால போராடி வாங்க முடியுது. குறைஞ்சபட்சம் வந்து வசனம் எழுதுறதுக்கோ திரைக்கதை எழுதுறதுக்கோ ஒருத்தர் நம்ம ஒரு ஐடியா வச்சிருக்கோம், அந்த ஐடியாவை நானே பண்ணும்போது நிச்சயமா அது வந்து இதுவாயில்லை. ஆனா இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் பண்ணாதான் டைரக்டர் ஆகிடும். ஒருத்தர்கிட்ட போய் கதை சொன்ன உடனே இப்போ வர பிரச்சனைலாம் வந்து ஒருத்தர் டைரக்ட் பண்ண விட்டாங்க. என்ன சரியா, இவர் என்ன சார் பண்ணும், என்ன தெரியும் இருக்கு. அப்புறம் 10 நாள் ஆன பிறகு ஒரு சார் டைரக்டர் மாற்றணும். ஏன்னா அவர் ஒன்றும் தெரியல. ஏன் கொடுத்த சான்ஸ், ஏன் கொடுத்த சார், கதை நல்லா இருந்தது. இந்த சினிமாவில் எவ்வளோ முட்டாள்தனம் பாருங்க. கதை நல்லா இருக்குங்கிறதுக்காக
ஒருத்தருக்கு டைரக்ஷன் சான்ஸ் கொடுக்கறது வந்து சரியான விஷயமா? கதை நல்லா இருக்குன்னா கதையை வாங்க, அவன் டைரக்ஷன் பண்ண தெரியுமான்னு சொல்லு, இல்லை அவன் ஒர்க் பண்ணான்னு கேள்வி. என்ன தெரியும்? எதுவுமே தெரியாம வராங்க. இதுதான் இன்னைக்கு தமிழ் சினிமா விழுந்துட்டே வர்றதுக்கு காரணம். வண்டி ஓட்ட தெரியாதவங்ககிட்ட நம்ம வண்டி கொடுக்குமா? ஒரு வண்டியை வாங்குறோம்டா, வந்து கோடி ரூபாய் போட்டு வண்டியை வாங்குறோம், அது எவ்வளவு வந்திருக்கு, உனக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸு, நீ லைசன்ஸ் எடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு, அதெல்லாம் பார்க்குறோம். 1 கோடி ரூபாய் ஒரு 10-20 லட்சம் போட்டு வண்டிக்கு. ஆனா பல கோடி போட்டு படம் எடுக்கிற ஒரு தயாரிப்பாளர் ஒரு கதை சொன்ன உடனே அவங்கள டைரக்டர் ஆக்கிறது இருக்கு இல்லையா, இது சரியான விஷயமா இருக்காது. நான் கதை சொன்னவங்கள டைரக்ட் பண்ணுங்க, உங்க கதையை நீங்களே டைரக்ட் பண்ணீங்க, நான் வேணும்னு சொல்லல. ஆனா கதை சொல்வதே டைரக்ஷன் பண்ணுவதற்கு ஒரு பேசிக்கான குவாலிஃபிகேஷன் நினைச்சீங்கன்னா அது அறிவற்ற தனம். சரி, ஓகே சார். இப்போ இன்னொரு விஷயம், இப்போ நம்ம அப்டேட்டுக்கான முதல் விஷயத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து எப்படி வந்து ஐடி கம்பெனிக்கு போகும்போது உங்களோட ஃபேஸ் போன உடனே அட்டண்டன்ஸ் போடுது, அது மாதிரி பயோமெட்ரிக்கை நம்ம எல்லாருடைய பயோமெட்ரிக் எடுக்கிறதுக்கு உண்டான ஒர்க்கை எனக்கு ஆரம்பிச்சிருக்கோம். யாரெல்லாம் அந்த கேமரா முன்னாடி பயோமெட்ரிக் கொடுத்தீங்களோ அவங்களாம் பயோமெட்ரிக் வாங்கி அவங்க எல்லாருக்கும் அட்டண்டன்ஸ் கார்டு கொடுத்துருக்கோம். நீங்கள் போனோடனே எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணீங்க, எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறது எல்லாம் சரி பண்ணிட்டு த்ரூ சங்கம் மூலமாக உங்கள் சம்பளம், நீங்கள் டெய்லி வேஜஸாக இருந்தால் உங்களோட சம்பளம் சனிக்கிழமையான உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும். மாத சம்பளம் வாங்குறவங்களா இருந்தால் 5ஆம் தேதிக்குள்ளே உங்கள் சம்பளம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு சேர்ந்துடும். அக்ரிமெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க தான் அக்ரிமெண்ட் படி அந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சம்பளம் உங்களுக்கு சேர்ந்துடும். அப்படி இல்லாமல் அவங்க ஷூட்டிங் ஆரம்பிக்க முடியாது. இனிமே ஒரு மெம்பர் தான் ஒர்க் பண்ணணும், இல்லை ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் மெம்பராக இருக்கணும். இதுதான் வந்து நடக்க போகுது. இது இனிமேல் யாராக எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நாங்கள் பண்ண முடியாது. எதுக்கு இப்போது நம்ம சம்மேளனத்தை இணைக்கப்பட அனைத்து சங்கங்களும் இருக்கீங்க, டைரக்டர் இல்லாமல் நான் மெம்பராக நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா நாங்கள் அவங்களோட ஒர்க் பண்ண மாட்டோம். இதை வந்து நாங்கள் உங்களுக்கு கண்டிஷனாக சொல்கிறோம். நீங்கள் ஒன்று மெம்பர், நாங்கள் யாருக்காக நாங்கள் தான் டைரக்ட் பண்ணணும்னு சொல்லல, நீங்கள் எல்லாரையும் இது பண்ணலாம். ஆனால் அவங்க உறுப்பினர் ஆன பிறகு தான் அவங்களுக்கு தொழில் ஒத்துழைப்பு கொடுக்கணும். உறுப்பினர் ஆகாமல் யாருக்கும் தொழில் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது. அப்போ எங்களுடைய இது வந்து செட் ஆகிடும். அப்புறம் வந்து நம்ம உதவி இயக்குநருக்கு வந்து படம் பதிவு பண்ணும்போது 2000ங்கிறத வந்து 1000 குறைங்கன்னு சொன்னார். சரி, ஆரம்பிக்கும் போது ஏன் அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாயா பதிவு பண்ணுறது வந்து 1000 ரூபாயா வந்து ஆரம்பிக்கலாங்கிறத வந்து அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறோம். அது எந்த தினத்திலேருந்து அப்ளை பண்ணுறங்கிறது நாங்கள் விரைவில் உங்களுக்கு கடிதம் மூலம் தெரிவிக்கிறோம். நன்றி. எல்லாரும் வந்து எல்லா சங்கத்தை சேர்ந்தவங்க இங்கே வந்திருக்கீங்க. அது விக்ரம சார் சொன்னார், எதிர்த்து போட்டிவிட்டவங்க, அதெல்லாம் விஷயம், இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா நிறைய விஷயம் நம்ம உதவி வாங்கிட்டு பின்னாடி அந்த சாப்பிட்ட கை ஈரம் நனையத்துக்கு முன்னாடி விமர்சனம் பண்ணவங்களாம் இருக்காங்க. அதனால் எது ஜனநாயகத்தில் வந்து எது சங்கம் தேவையா, எது எலெக்ஷன் தேவையானாங்க. நான் எங்களை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து ஒரு 1200 பேரை நாங்கள் பார்த்தோம். நிறைய பேரை வந்து பார்க்காதவங்களாம் பார்த்தோம். அதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த இது இருக்கட்டும். அது ஒரு பொதுக்குழு மாதிரி இருந்தது. வந்து எல்லாரையும் பார்த்தோம், விஷ் பண்ணோம், நிறைய பேர் வந்து பேசணும். அதுக்கு பரவாயில்ல. வந்து ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அது ஒருத்தர் நிற்கிறாங்களோ அவங்க விருப்பம். அதனால் எலெக்ஷன் நின்னதுக்காக நாங்கள் யார் மேலேயும் வந்து எந்த கருத்து வேறுபாடும் எங்களுக்கு இல்லை. ஆனால் என்னென்னா விமர்சனம் வந்து சில நேரங்களில் பண்ணும்போது அது தவறாது. நீங்கள் யாரையும் ரிஜெக்ட் பண்ணது நிர்வாகம் இல்லை. சார் வந்து தேர்தல் அதிகாரி வந்து அவர்கிட்ட கொஞ்சம் பயம் எனக்கு பேசுறதுக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. டான்சர்ஸ் யூனியன் கிளம்ப சொன்னாங்க இல்லையா, இருக்கிற 23 சங்கங்களே எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சங்கமாக வந்து டான்சர்ஸ் யூனியன் இருந்தது. எங்களுக்கு உயிர் போயிடுச்சு. அது எப்படி சேர்ந்தது, எலெக்ஷன் நடத்த போகிறோன்னு சொன்னோம். அதில் எலெக்ஷன் நடத்தி பாலசுப்ரமணியன் சார் தான் எலெக்ஷன் ஆஃபீஸில் போட்டோம். அவர் உடனே சரியில்லைன்னு சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணி, சார் இது மாதிரி என் நண்பர் இருக்காருன்னு. சரி சார் சொல்லிட்டோம். சொன்ன உடனே ஒரு சின்ன வார்த்தை ஒன்று இருந்தது. வாட்ஸ்அப்பில் சின்ன வார்த்தை ஒருத்தன் நம்ம தெரிஞ்ச ஒருத்தன் போட்ட உடனே 4 அன்னைக்கு எலெக்ஷன் அவர் என்னை கூப்பிட்டு ரிஜெக்ட் பண்ணி விட்டார். அவர் நம்ம இது கேன்சல் பண்ணி விட்டார். நீ யூஆர் அன்குவாலிஃபைட், யூஆர் நாட் குவாலிஃபைட் டு கண்டெஸ்ட் எலெக்ஷன். சார் அவன் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த வார்த்தை தான் சார் நான் போட்டேன், அதுக்காக எனக்கு வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாரு சார் அப்படின்னு. உடனே நான் ஃபோன் பண்ணேன், சார் இந்த வார்த்தைக்கு ஏதோ உங்கள் யூனியன்கிறதால நான் அவனை மன்னிச்சு விட்டேன். அவனை ஆக்ஷன் எடுத்து 6 மாதம் உள்ளே இருக்கணும், பரவாயில்லையான்னு கேட்டார். ஐயோ தெரியாம போட்டுட்டு வேண்டாமா அப்படின்னு நினைச்சேன். அப்போ அடுத்த ஒரு நாள்ல வந்து அந்த யூனியன் அப்படியே செட்டரேட் ஆயிடுச்சு. எல்லா வாட்ஸ்அப்பும் கிளீன் ஆயிடுச்சு. அங்க கடிசடையான வார்த்தைகள் இல்லை, அநாகரிகமான வார்த்தைகள் இல்லை, அவதூறான பிரச்சாரங்கள் இல்லை, எல்லாம் சுத்தமாயிடுச்சு. அப்போ வந்து ஒரு நடவடிக்கை வந்து கிளியரா இருக்குன்னா அவங்க பயத்துல வந்து அது சரியா இருக்கும். இப்போ டான்சர்ஸ் யூனியன்ல எந்த பிரச்சனையும் இல்லை, ஏதோ 1-2 பிரச்சாரவா இருக்கும். அது போல நம்ம சங்கத்துல கூட நான் அவர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு சுப்புக்கிட்டு தான் சொன்னேன், சார் ஏதாவது இருந்தால் நிற்கட்டும் சார். இல்லை சார் இது பொதுக்குழு. நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் பொதுக்குழு தீர்மானத்தை பார்த்து பொதுக்குழு வீடியோ பார்த்து நீங்கள் முடிவு பண்ணீங்க, ஏன்னா ஒருத்தர் நிற்கக்கூடாதுன்னா அது நம்ம பேரில் கொஞ்சம் கெட்ட பேர் வந்துடும் சார்னு. அதனால யாரோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனதுக்கும் எதுக்கும் நிர்வாகம் சம்மந்தம் இல்லை. இது வந்து நீங்கள் எங்களை குறை சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நண்பர்களாக இருக்காங்க, நானும் ட்ரை பண்ணேன்,
அது மேலே அவர்கிட்ட பேசின பிறகு நான் அது பதில் சொல்ல முடியல. அது போன எலெக்ஷன்லேயும் சரி, இப்போ செந்தில்நாதன் சார் இருக்கும்போது சரி, அதுக்கப்புறம் பாலசுப்ரமணியம் சார் இருக்கும்போது சரி, இப்போ தர்வேஷ் சார் இருக்கும்போது சரி, எதையும் நிர்வாகம் தலையிடுறது இல்லை. ஒன்ஸ் நாங்கள் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணால் நான் ஆஃபீஸ்க்குள்ளே காலடி வைக்கிறது இல்லை. எதுவாக இருந்தாலும் அவங்களே பண்ணிக்கிட்டோம். அதனால் அது எல்லாமே அவங்க தான் பொறுப்பு. ஏன்னா அவர் வந்து ஜட்ஜு, சட்டம் படித்தவர், எல்லா சட்ட நீதிபதிகளுக்கும் தலைவராக இருக்கிற ஒரு சங்கம், அந்த சங்கத்துக்கே தலைவராக இருக்கு, நீதிபதி சங்கத்துக்கே தலைவராக இருக்கிறவர். அவருக்கு நல்லது கெட்டது தெரியும் இல்லையா? நாங்கள் போய் சொல்லி தர போகிறோம். இதில் அதில் வந்து பொது வழியில் வரும்போது என்னன்னா, இனிமேல் அது மாதிரி செஞ்சாங்கன்னா அவங்களோட தரம் தான் குறையும், சங்கத்தோட தரம் குறையாது. சங்கம் யார் மேலேயும் எதையும் எவ்வளோ இப்போ தவறு பண்ணியிருக்காங்க, நாங்கள் யாரையும் வந்து தண்டனை கொடுத்ததே இல்லை, அவங்க கூப்பிட்டு வான் பண்ணி விட்டதோடு சரி. அதனால் நண்பர்கள் வந்து நண்பர்களாக இருக்க பழகணும், யார் மேலேயும் அவதூறு சொல்லக்கூடாது. அவதூறு இருந்தால் இனிமேல் பழைய சங்கமாக இருக்காது. யார் அவதூறு பண்ணாலும் அவங்க சங்கத்தில் இருக்க முடியாது. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இனிமேல் பழைய சங்கம் கிடையாது. அது சில ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அது தர்வேஷார் தான் எனக்கு வந்து முக்கியமான காரணம். அது டான்சர்ஸ் யூனியன், அதாவது கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு நினச்ச ஒரு யூனியன் கண்ட்ரோலாக இருக்குன்னா அது வந்து அவர் தான் காரணம். அப்போ அந்த வழியை தான் ஃபாலோ பண்ணால் தான் சரியாக இருக்கும். சில நேரங்களில் வந்து குழந்தை அழுதுங்கிறதுக்காக மருந்து கொடுக்காம இருந்தால் அது குழந்தையோட உடலும் பாதிக்கிற மாதிரி, சங்கத்தில் சில பேர் பிரச்சனை பண்ணுறாங்களோ சரி, கண்டுக்காம விட்டால் அந்த சங்கம் கெட்டு போக காரணமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சங்கத்தில் இனிமேல் அவதூறான பிரச்சாரங்களோ எதிர்மறையான பிரச்சாரங்களோ விமர்சனம் இருக்கலாம், விமர்சனத்தை ஏற்றுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் உண்மைக்கு மாறான அவதூறுகளை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இல்லை. அதுபோல இருப்பவர்கள் இனிமேல் சங்கத்தில் இருக்க முடியாதுங்கிற தான் உண்மை. அதை உங்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதெல்லாம் வேண்டாம், அதே வேண்டாம் சார். அதனால எல்லாரும் நண்பர்களாக இருப்போம். நாங்கள் எல்லாருக்கும் நண்பர்கள். நாங்கள் நிர்வாகம் வந்திருக்கோம், நாங்கள் ஆள்வதற்காக வரல, நிர்வாகம் பண்ண வந்திருக்கோம். இதில் வந்து எல்லாரும் ஒன்றா இருக்கு. இன்றைக்கி வந்து மேடையில் வந்து விக்ரம் சார், இப்போ வந்து உதயகுமார், பேரரசு, விஆர் முருகதாஸ், ஸ்டாரன், ஏ வெங்கடேஷ், மனோஜ்குமார், பிஓ சார், கேஎஸ் குமார், இவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்களாம் கொண்டு வந்து சேர்க்க உட்கார வைக்க முடியுமா? ஒரு ஆளை ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு பிஆர்ஓ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு தெரியாது. இப்போ சாதாரணமாக ஏஆர் முருகதாஸை ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போனால் எவ்வளோ அலையணும் உங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க நம்ம மேடையில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்கிறதுக்காக நம்ம ஈஸியாக எடுக்கக்கூடாது. அவங்களுக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுத்துடணும். அவங்க அந்த மரியாதையில அந்த லெட்டர் பேடை காமிக்கும் போது இந்த சங்கத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு. இந்த சாதனைக்கு தான் மரியாதை தவிர ஆர்கே செல்வமணிக்கு மரியாதை கிடையாது. ஆர்கே செல்வமணி கேப்டன் புரவரன் பண்ணாதான் மரியாதை, இல்லைன்னா ஆர்கே செல்வமணிக்கு என்ன மரியாதை இருக்கு? ஏஆர் முருகதாஸுக்கு என்ன மரியாதை இருக்கு? அவரோட படங்கள் தான் மரியாதை. அப்போ இது மாதிரி கஷ்டப்பட்டு வரும்போது அவங்களை சாதாரணமாக இங்கே வந்து நமக்கு உதவி பண்ண வந்ததுக்காக அவங்கள அவதூறு பண்ணுறதை நம்ம இனிமேல் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறது தான் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோளை நீங்கள் எடுத்துக்கணும். மற்றபடி இணைக்கப்பட்ட சங்க நிர்வாகிகள் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். இவ்வளோ நேரம் நீங்கள் அமைதியாக இருந்து உட்கார்ந்துருக்கீங்க. அதே போல் இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் இருந்துருங்க. தேர்தல் அதிகாரி பேசி முடித்த உடனே பேசலையா? தேர்தல் அதிகாரிக்கு மரியாதை செலுத்திய பிறகு நான் இவர் நீங்கள் வாழ்த்து சொன்ன பிறகு நம்ம நன்றி, பேரரசு நன்றி சொல்வார். பேரரசு ஏன்னா நிறைய மேடைகள் அவர் நிறைய காராசாரமாக பேசுனதால இந்த மேடையில் அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு நாங்கள் கொடுக்கல. நன்றி, வணக்கம்.